இந்த சோபன் எங்கே போனான்? ஸ்டேஷனில் ஆளையே காணோம். சோபன், ஆட இவன் வேற எப்போ பார்த்தா வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான். சோபன் எங்க இருக்க? சோபன் எங்க இருக்கா? சார், எங்கடா போன? மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. சார் ப்ளீஸ் சார். எதுக்கு ப்ளீஸ்? எனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய இஷ்டம் இல்லை சார். நேற்று ராபர்ட் ஃபோட்டோ கொடுத்தா அவன் தம்பி செத்த விஷயத்த சொன்னான். அதே நாள் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி பண்ணியிருக்கான். அன்னைக்கு தான் டேவிட் இறந்து போயிருக்கான். இதை பற்றி நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. சாரி சார். காய்கறிலாம் ஒன்றும் வாங்க வேணாம், ஆனால் கேஸு அவங்களுக்கு கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடு. கால் them immediately. ஓகே சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போனோம். ஓகே, ஆனால் எந்த விஷயமா சார்? டேவிட் இறந்ததை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே சார், நான் வந்துடுறேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் வந்துருக்கேன். ஓகே. போலீஸ் என்கொயரின்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் அட்டாக்கு எதுக்கு போலீஸ் என்கொயரி? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அப்படிதானே இருக்கு. புரிஞ்சு போச்சு. நம்ம ஏரியா எஸ்ஐ மனோஜ்குமார் எதையும் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். இப்போ அதுக்கு என்ன, நம்ம தான் காரணம்ன்றியா? டேவிட் பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே டவுட் இருக்கு. சைலண்டாக அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வந்தா இந்த மாதிரி எந்த டவுட்டும் அவங்களுக்கு இருக்காதுல்ல. ஐ எம் நாட் ரெடி. யா கைஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி எல்லாம் நம்மளோட கெரியரை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ அதை ஃப்ரீயாக விடு. கைஸ் ரிலாக்ஸ், ஃபஸ்ட்டு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கைஸ், அங்கே யாரோ இருக்காங்க. நீ யாரையாவது பாத்தியா என்ன? அங்க யாரோ ஒருத்தர் நம்மள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஹேய், அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏதாவது சின்ன பசங்களாக இருக்கும். இங்க யாருமே இல்லையே. ஆக்சுவலாக 3 டேஸாக எனக்கும் இதே ஃபீலிங் தான். யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி பக்காவாக தெரியுது, மனுஷன் இல்லைன்னு. 100% என்னால் நல்லாவே ஃபீலிங் பண்ண முடியுது. பட் ஸ்டில் 2 டேஸ் பேக் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, நான் மீட் பண்ண போயிருந்தேன். யாரோ என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே, என்னையே உத்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை.
நானும் பிரம்மன் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி சம்திங் இஸ் ஹேப்பனிங். யாரோ ஒருத்தர் என்னை கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. திரும்பவும் திரும்பி பார்த்தேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. இது உங்கள் எல்லாருக்குமே நடக்குதுன்னா நிஜமாக இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. யா கைஸ், ஐ ஃபீல் சம்திங் இஸ் ஃபாலோயிங் திஸ். ஐ மீன், இது மனுஷங்க கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இது வெளியே தான் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு எங்கள் வீட்லேயே நடந்துச்சு. எப்பவும் போல இல்லாமல் சடனாக பால் கெட்டு போயிடுச்சு. ஃபுட் ஸ்மெல் வந்துருச்சு. இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் தனியாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நிஜமாவே இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அன்னைக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னை யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி, யாரோ கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் திரும்பி பார்த்தேன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, ஏதோ ஒன்று இருக்குது. நான் மார்னிங் ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. இன்றைக்கி மட்டும் இல்லை, தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதை பற்றி யாரும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கவே இல்லை? இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் நம்ம அந்த கேம் ஆனதுக்கப்புறம் தான் நடக்குது. கேமா? பட் ஐ திங்க் ஸோ. வருண், ரொம்பலாம் யோசிக்காத. காய்ஸ், டாபிக் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டரை பற்றி பேசுவோமா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நானும் உங்க கூட வரேன். இல்லை வேண்டாம், முதல்ல நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரி காய்ஸ், பாய். வணக்கம் சார். ஷோபன், என்னன்னு கேளு. வருணா, வா உக்காரு. டேவிடும் நீ எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? ஒரு 5 years கிட்டே இருக்கும் சார். அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அன்னைக்கு நைட் அங்கே என்ன நடந்துச்சு? நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். அன்றைக்கி நைட் நாங்கள் ஒரு கேம் ஆடினோம் சார். என்ன கேமு? தெரியல சார், டேவிட் தான் அந்த கேமை எடுத்துகிட்டு வந்தான். என்ன கேமுன்னு தெரியாமலே ஆனீங்களா? நிஜமாவே தெரியாது சார். அந்த கேமை பற்றி அவன் நைட்டு தான் சொன்னான். அந்த கேம் பேர் சவு சார். சவு சாரா? சரி, கேம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்கள் தூங்க போயிட்டோம் சார். அப்புறம் மார்னிங் பார்த்தா டேவிட் இறந்து கிடந்தான் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா? கொஞ்சமா சார். எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும்.
நிஜமா சார்? இல்லைன்னா என் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நிஜமா இதான் சார் நடந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உண்மையே சொல்லு. உண்மையாகவே இல்லை சார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது. ஏதாச்சும் அவசரம்னா கால் வரும். சார் அவன் என்னோட ஃப்ரெண்டு சார். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். அதுக்கு எங்கள் மேலே ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? நாங்கள் என்ன சார் பண்ணோம்? அது உங்களுக்கு தான் தெரியும். சார் சரி சரி, நீ இப்போ கிளம்பு. ஓகே சார். உனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணணும். சார். இங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கேஸோட சஸ்பெக்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்றா. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. கேம் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன போட்டு தள்ளிட்டீங்களேடா. ச்சே. ஏய் டேவிட், நானும் கூட வரேன்டா. ஹலோ வியூவர், உங்களுக்கு தெரியாத ரகசிய வரலாற்றை பற்றி, இயற்கையை ஒன்றிணைக்கிற அமோனிஷ சக்திகளை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் நான் அதை தீர்த்து வைக்கிறேன். இந்த ஷோவோட பேர் என்னன்னா இப்போ இருக்கிற பர்முடா ட்ரையாங்கிள், ஈஜிப்டில் இருக்க கோல்டன் மம்மி, அமெரிக்காவில் ஏலியன் வந்தது, ஆதிவாசியிலிருந்து கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இதில் ஒரு பயங்கரமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு கேம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யுத்தத்தில் போராடுற வீரர்கள் சாகுற வரைக்கும் அந்த யுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது சேஃபாக விளையாடுற கேம் கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு இந்த ரெஸ்லிங்கு, பாக்ஸிங்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கேம் கிடையாது. இந்த கேமுக்கு 1000 வருஷ வரலாறு இருக்குது. மனித நாகரிகத்தோட முதல்ல இருந்து இந்த கேம் அவங்க விளையாடிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க கூட போருக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஏன்னா இந்த கேமு மொத்தம் 4 பேர் விளையாடலாம். அதில் எல்லாருமே செத்து போய் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. அப்படி இந்த கேமில் என்ன மாயி இருக்கு? எதுக்காக இப்படிலாம் நடக்குது? ஒரு கேம் விளையாடினா மனுஷங்க இறந்து போயிடுவாங்களா? மனித சக்தியை விட அமோனிஷ சக்தி இந்த கேமில் இருக்கா? சொல்றா ஜோசப், இப்போ நீ எங்கடா இருக்க? நம்ம வேலைக்கிட்ட. டேய், இது எல்லாமே கேமால தான்டா. அன்னைக்கு நீனு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தல, கேமில் செத்தா இங்கேயே செத்துருவாங்கடா அவங்க. என்னாச்சுடா உனக்கு? ஏய், இந்த கேமை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா, அதான்டா சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கேம் ஆடியே இறந்து போயிருக்காங்கடா. டேய் மாமா, இது அந்த மாதிரிலாம் கிடையாதுடா. சி, நம்ம லைஃப்ஸ் ஆர் நார்மல். நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற. கேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் இறந்துட்டான். அப்போ அடுத்து இறக்க போகிறது நீ தான்டா. பைத்தியமாடா நீ? இதெல்லாம் அந்த கேமால தான் ஆகுதுன்னா நான் என்ன செத்துருக்கணும்ல? நான் உயிரோட தானே இருக்கேன். ஏய், லூசு மாதிரி பேசாதடா. இதில் என்னடா இருக்கு? நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுடா. எதுக்குடா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற? நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத, புரிஞ்சுதா? தேவையில்லாமல் எதாவது யோசிச்சுட்டு வி ஆல் மிஸ் டேவிட்ரா. அதுக்காக அப்படியே ஸ்டக் ஆக மாட்டோம். டேய் ப்ளீஸ்ரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. நான் சொல்கிறத நீ கேளு. செகண்ட் நான் தானே, அப்போ அடுத்து சாக போகிறது நான் தானே. ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னா இதை நிஜம் நம்புங்க, இல்லைனா இந்த விஷயத்தை குப்பையில் போடுங்க. சொன்னது புரிஞ்சுதா? வை. சே, ஹலோ தேஜா. சொல்லு. அன்னைக்கு நம்ம கேம் விளையாண்டோம்ல, அந்த கேமால தான் இவ்வளோ பிரச்சனையும். என்னடா பேசிட்டு இருக்க? ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாக போறாங்க. என் கெஸ் கரெக்ட்னா அடுத்து ஜோசப் தான் சாக போறான்.
சார் வில்சன் ஹில்ஸ் சுரபி அபார்ட்மெண்ட்ஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் சார். பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தது நீங்க தானே? ஆமாம் சார். ஹலோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், நான் 2 டவுன் PS கான்ஸ்டபிள் பேசுகிறேன். வில்சன் ஹில்ஸ் சுரபி அபார்ட்மெண்ட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க.